Hi, welcome back to Prathi Diaries. So இன்னைக்கு பேக் டு பேக் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். So இன்னைக்கு இப்ப பார்க்க போறது பரிமளா அண்ட் கோ படத்தோட ட்ரெய்லர் தான். ஆமா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு எவர்கிரீன் கப்பல் வந்து இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஜெயராம் அண்ட் ஊர்வசி. இந்த பேர பார்த்தாலே எனக்கு ஒண்ணே ஒண்ணா ஞாபகம் பஞ்சதந்திரம். உங்களுக்கு பஞ்சதந்திரம் தான். ஆனா மலையாளத்துல they were the hit pair. அத பத்தி எனக்கு தெரியாது. லெவல் ஃபேமிலி ஓரியன்டட் படங்களா இருக்கட்டும், நிறைய படங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி இமோஷனலா ஃபன்னா எல்லாமே கொண்டு போன ஒரு 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 பேர் இது. ஓகே, அவங்க அவ்வளோ பயங்கரமா கொண்டு போயிருந்தாலும் அதுல ஒண்ணு கூட நான் பார்த்தது கிடையாது. அதனால வந்து ஆனா டெஃபினெட்லி பஞ்சதந்திரம்ல அவங்களோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட போர்ஷன் எனக்கு செம்ம காமெடியா இருக்கும். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாங்க. அந்த படத்துல நல்லா காமெடியா இருக்கும். பிளஸ் பையனுக்கு ஆட்டுல ஒரு தோலா அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரிதான். சோ இந்த மாதிரி அவங்களோட காமெடிலாம் நிறையவே இருக்கு. அதனால அந்த பேர் தான் வந்து இதுல இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பேரை பத்தி பேச நாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். சோ டைரக்டா நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். யா கரெக்ட். ரெடி. பாண்டிராஜன் எப்படி இருக்குன்னு பாப்போம். யாருமா நீங்க? ரப்பர் பந்து ஹீரோயின் சஞ்சனா. புரியல நமக்கு என்னன்னு தெரியல. யார் அவங்க? தீபாவளிக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாமா? 2000 கூலி. 2000 ரூபாய் அப்புறம் என்ன பண்றது? நானே ஒண்டியா எல்லாத்தையும் பண்ண முடியுமா? 500 ரூபாய் கேட்க வேண்டியதானே? 1000 சொன்னதுக்கே முடியாதுட்டாங்க. அவ்வளவு காசு என்னால கொடுக்க முடியாதுன்னா போங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். நைஸ். எனக்கு வேண்டாம். உனக்கு 500 எனக்கு 500 ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஓகே. எனக்கு ஒரு 300 ரூபாய் தேவைப்படுது. 3 பங்கா பிரிச்சிருங்க. நானும் ஹெல்ப் பண்றேன். இந்த வீட்ல நான் பிறக்கலையா? அப்ப 250 ரூபாய் ஆகுது. 4 ஷேர் ஆக்குங்க. ஓகே, சந்தோஷம். அவங்க வேலைய ஆரம்பிங்க. அந்த கதையெல்லாம் கிடையாது. பணத்தை மாத்தி 4 பங்கா வைங்க. அப்புறம் நான் களத்துல இறங்கணும். அது பாயிண்ட். ஃபேர் எனஃப். அப்பா மேல நம்பிக்கை இல்லையாமா? இல்லம்மா. இல்லப்பா. என்னப்பா இப்படி கேட்டீங்க? சுத்தமா இல்லன்றவா. சத்தியமா நம்பிக்கை. பாண்டியராஜ் மூவி. ஓகே. என் தங்கத்துக்கு ஒரு 3 ரூபா. கியூட். எஸ். பரிமளா அண்ட் கோ. கவர்மெண்ட் அளவுக்கு இந்த குடும்பத்துல தைரியம் இருக்குன்ற. ஏய் மிஸ்கின். என்ன சார் சொல்றீங்க? எத்தனை? 4. 3. 2. ஒரு கொலை பண்ணினாலும் என்னடா? என்ன இது? What's happening, dude? What's happening? என்னடா காமெடியா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா மிஷ்கின் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. கரெக்ட். ஆக்சுவலா இது வந்து அவங்க ஏதோ கொலை பண்ணிட்டாங்களா இல்ல என்ன கதை நமக்கு தெரியல. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து உண்மையிலேயே நான் சொன்னா இல்லையா இந்த காம்போ வந்து காமெடி பயங்கரமா இருக்கட்டும் அவனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடியா இருந்துச்சு. நல்ல ஒரு அண்ட் பாண்டியராஜ் படம்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காமெடி தான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆமா, ரியலிஸ்டிக்கா இருக்கும். கரெக்ட். எனக்கு வந்து அவரோட மூவிஸ்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் வந்து பசங்க படம் தான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஆமா, எத்தனை வாட்டி போட்டாலும்
நம்ம வந்து பார்க்கலாம். அது அந்த மாதிரியான ஒரு படம். அதே மாதிரி கடைக்குட்டி சிங்கமும் எனக்கு பிடிக்கும். அதுவுமே வந்து எமோஷன்ல போட்டு பொழந்து கட்டியிருப்பாரு நம்மள. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. நல்ல இது காமெடியா போதா இல்ல இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரானே எனக்கு இப்போ புரியல. பட் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. மேபி ஒரு டாக்டர் படம் மாதிரி இருக்குமோ, வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். பரிமளா அண்ட் கோன்னு வச்சிருக்காங்கல்ல, இந்த பரிமளம் வந்து பேர் என்ன, நம்ம பாக்கியராஜ் படம் ஒண்ணு இருக்கும், முந்தானி முடிச்சுதான் நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊர்வஷோட பேர் வந்து பரிமளம் தான். அப்படியா? மேபி அந்த ரெஃபரன்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படமும் நான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல காமெடியா இருக்கும் அந்த படம். ஏன்னா நீங்க வந்து என்ன போய் பாருங்க, யூடியூப்ல இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஒரு ஃபன் ரைடா கொண்டு போயிட்டு மிஸ்கின் சார் வந்துட்டு ஒரு யோகி பாபுவோட சேர்ந்து ஒரு ஒரு மாதிரி போட்டு விட்டு போயிருக்காரு. அது எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும், படம் எப்படி போகும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா இவங்க ஒரு பேருக்காகவே ஐ வில் வாட்ச் திஸ் மூவி இன் தியேட்டர்ஸ். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அகைன் பேர் ஆகிறதுனால. ஓகே. அண்ட் காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தெல்லாம். இந்த மாதிரி படம்லாம் வீட்ல பார்க்கறத விட தியேட்டர்ல பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு காமெடியா இருக்க மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். ஆமா, கரெக்ட். அண்ட் பேக் டு வீட்டுக்கு வந்தா காமெடி காமிச்சிருப்பாங்க. ஆமா, பேசிக்கலி எப்படின்னா இப்போ வந்து ஆக்சுவலா தியேட்டர்ல பார்க்கும்போது நார்மல் காமெடியா சிரிக்கும் போது நமக்கும் வந்து ஆப்வியஸா அந்த சிரிப்பு வந்துரும். வீட்ல நீங்க தனியா வந்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் அதே சீன் வந்து வீட்ல பார்க்கும்போது ஒர்க் ஆகாது, எனக்கு தெரியாது. ஸோ மேபி இந்த படம்லாம் வந்து நம்ம தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உனக்கு? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த பேருக்காக நான் சொன்ன மாதிரி போய் பார்ப்போம். அண்ட் பாண்டியராஜ் சாரோட படம்னாலும் நாங்க வந்து விரும்பி பார்க்குற படங்கள் நிறைய இருக்கு. ஸோ டெஃபினட்டா எனக்கு ஒரு ஈகர்னஸ் கொண்டு வந்திருக்கு இந்த மூவியோட ட்ரெய்லர். ஸோ டெஃபினட்டா ஐ கோ வாட்ச். நாங்க வேற ஏதாவது வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்ல வந்து எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றோம். அண்ட் நீங்க எல்லாம் சொல்லும்போது தான் நிறைய வீடியோஸ் நாங்க மிஸ் பண்றோம்ன்றதும் தெரியுது. இந்த டீசரோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do like, share, comment and subscribe to Prathi Diaries. Bye.